எல்லோருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங். என்னடா அவன் இருட்டில் உட்காந்து என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையனுக்கு இருட்டை பார்த்தா ஒரே பயமா. அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையே வரலையாம். என்னடா அது, நம்ம இந்த வீட்டில் இவ்வளோ இருட்டாக இருக்குது, நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடவுள்கிட்ட வேண்டினான். உடனே கடவுள் என்ன பண்ணாராம், அவனுக்கு ஒரு தீப்பெட்டியை கொடுத்தாராம். அவன் என்ன பண்ணானா, அந்த தீக்குச்சியை எடுத்து பற்ற வச்சானான். அது ஒரு ஒளியை கொடுத்துதான், அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்துதான். ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் எரிஞ்சிருக்கும்? ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே அந்த தீக்குச்சி அணைஞ்சு போச்சான். திருப்பியும் அவனுக்குள்ளே அந்த பயம் வந்துருச்சான். கடவுளே, நீ ஒரு தீப்பெட்டியை கொடுத்த, அது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, பட் அந்த தீக்குச்சி ரொம்ப நேரம் எனக்கு நிற்கலை அப்படின்னு சொன்னானாம். உடனே அவர் என்ன பண்ணாராம், திருப்பி ஒரு தீப்பெட்டியும் ஒரு கேண்டிலையும் கொடுத்தாராம். கேண்டிலை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணானா, திருப்பியும் ஒரு தீக்குச்சியை எடுத்து பற்ற வச்சு அந்த கேண்டிலை கொளுத்துனானாம். அந்த கேண்டிலும் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததாம். அது அவனுக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்ததான். ஆனால் எவ்வளோ நேரம் அந்த கேண்டில் எரிஞ்சிருக்கும்? எல்லாம் உருகிடும்ல. ஸோ மேக்ஸிமம் 1 hour, ஒரு 2 hour, அது வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருந்ததான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சான், அந்த கேண்டிலும் அணைஞ்சு போச்சான். திருப்பியும் அவனுக்குள்ளே ஒரு பயம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சான். கடவுள்கிட்ட திருப்பி வேண்டானான். கடவுள் என்ன பண்ணாராம், சரி தம்பி, உனக்கு வெளிச்சம் தரேன், பல்ப் எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு கொடுத்தாராம். கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தானா, சந்தோஷமாக இருந்ததான். அப்பாடா, நிம்மதியாக அப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சமும் வந்துருச்சு, ஜாலியாக இருந்தானா. ஆனால் என்ன ஆச்சா, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சான். கரண்ட் ஆஃப் ஆனவுடனே திருப்பியும் அவனுக்கு பயம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சான். கடவுளே நேரில் வந்துட்டாராம். நீ ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துருக்கல்ல, கொஞ்சம் வெளில போய் பாரு அப்படின்னாராம். ஸோ இத்தனை நேரம் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்த, வீட்டை விட்டு வெளியே வரல, வெளியே வந்து கொஞ்சம் பாரு, நீ தேடுற அந்த நம்பிக்கை எவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சு இருக்குன்னு. உலகம் இவ்வளோதான் நினைக்கிறோம், பட் நம்ம தேடுற நம்பிக்கை வெளியில் எவ்வளவோ சுற்றி பார்த்தா எவ்வளவோ இருக்கு. ஸோ இயற்கைக்கிட்டேருந்து நம்பிக்கையை உருவாக்கிக்கலாம் நம்ம. ஆல் இஸ் வெல்.